டெல்லி ஊர் தான் வேறு, பட் அங்கே விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். நானும் 2 வருஷம் உட்காந்துருந்தேன்டா, இதை பற்றி கலக்குது நிறைய கற்றுக்கோ அப்படின்னாரு. பேட்டிங்கே இங்கேயே ஆடினதில்லை, இதில் வேறு இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேறு இருக்கு. என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, நான் மறக்கவே முடியாது. ரொம்ப ஜாலியான ஆள். ஆனால் 2 பேரும் ஒன்றா ஆட போகிறோம். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். This video is co-sponsored by StrueCred app. StrueCred college ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesலேருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பட் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு எல்லா இடத்துலையும் கஷ்டமான சுச்சுவேஷனையும் என்னை வந்து அவர் வந்து பண்ணு போடுவார். என்ன நடக்குதோ பார்த்துக்கலான்ற ஒரு இது விஷயம் தான். எஸ்ஆர்ஹெச்சில் 7 வருஷம் ட்ராவல் பண்ணேன். ரொம்ப நல்லா சூப்பரான, எப்படி சொல்கிறது, மறக்கவே முடியாது. அது என்னோட இன்னொரு வீடு மாதிரி ஆயிடுச்சு அது. ஏன்னா 7 வருஷம் இங்கே நம்ம கூட இருந்தவங்க எல்லாரும் நமக்கு தெரியும். முரளி சார் இருந்தார். ஸோ நிறைய பேர் நிறைய இன்ட்ராக்ட் ஆனாங்க. அது சப்போஸ் ஃபுல்லாக 20 பேர்கிட்ட இருப்பாங்க, எல்லாரும் தமிழ் பேசுவாங்க. நிறையா இருந்தது. என்னோடய பர்சனல் ட்ரைனரு, பர்சனல் ஃபிசியோ இந்த ஷாம் தனாலாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இருந்ததே எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே 2 வருஷம் வந்து பெஞ்சில் உட்காந்தேன். 18, 19 2 வருஷமும் ஆடலை. பட் கஷ்டமாக தான் இருந்துச்சு, சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு. பட் ஆனால் என்னை விடலை, ரீட்டைன் பண்ணி அப்படியே வச்சுட்டாங்க. நான் புவி கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் ஆவேன். அவர் சூப்பரான ஆள், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். நானும் 2 வருஷம் உட்காந்துருந்தேன்டா, இதை பற்றி கலக்குது நிறைய கற்றுக்கோ அப்படின்னாரு. அப்புறம் அவரை பற்றி நிறைய விஷயம் நிறைய அவரும் சொல்லிக் கொடுப்பாரு, நானும் என்னை கேட்பேன் நிறைய விஷயம். அப்புறம் முரளிதரன் சார் கூட ஒர்க் பண்ணேன். 19 2 வருஷம் ஆடல. அதுக்கப்புறம் லாக்டவுன் தான் வந்துச்சேன், கொரோனா. அந்த டைம் ஃபுல்லாக எல்லாருக்கும் பேட் அந்த வருஷம். எனக்கு மட்டும் அந்த வருஷம் பயங்கர லக்கி வருஷம் அது. ஏன்னா என் பொண்ணு பிறந்த வருஷம் தான். அந்த வருஷம் தான் எனக்கு ஐபிஎல்ல சான்ஸ் கிடச்சிது. அப்போ தான் என்ன யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிது. அந்த வருஷம் தான் இந்தியாவும் ஆடினேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபார்மேட்டும் அந்த வருஷம் தான் ஆடினேன். ஸோ அந்த வருஷம் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். லக்ஷ்மண் சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார், என்ன எல்லாரும் பண்ணுவாங்க. அப்போ 2020 தான் எனக்கு வந்து சான்ஸே கொடுத்தாங்க. அதுவும் புவி பாய் வந்து நிறையா பேசுவார் என்கிட்ட. ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நிறைய விஷயம் கேட்பேன். அவர் நிறைய என்னை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார், மோட்டிவேட் பண்ணுவார். நாங்கள் 2 பேரும் செம்ம காம்பினேஷன். எப்போ ஆரம்பிச்சுன்னா 2020 ஆடினேன் எஸ்ஆர்ஹெச்சுக்காக. அதுக்கப்புறம் 21, 22, 24 வரைக்கும் ஆடிருக்கேன். 2 பேரும் செம்ம காம்பினேஷன், செம்ம கோர். நான் நான் அடி வாங்கினா அவர் நல்லா பண்ணுவார், அவர் அடி வாங்கினா நான் நல்லா பண்ணுவேன். எங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பரான, எனக்கு அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இப்போ ஏன்னா அவர் இப்போ வந்து ஆர்சிபி ஆடுறாரு. ஸோ அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர்கிட்ட இருந்து நிறைய, எப்போ போனாலும் அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுப்பேன், நிறையா கேட்பாரு, அவரும் கேட்பாரு, நானும் கேட்பேன். ஸோ 7 வருஷம் வந்து எப்படி போனதுன்னே தெரியல. 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ ஆடுற 2 வருஷம் ஆடல. அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருந்தது. அதோட ஃபீலே வேற மாதிரி இருந்தது. கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருந்தது. என்ன நடந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறையா இருந்தது. சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறையா, அதாவது நான் பசங்க வந்து புதுசாக ஆடுறாங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் மேட்ச் ஆட சென்ட்ரல் வீட்டில் ஆட நிறைய கற்றுப்போம். நிறைய மேட்ச் ஆடுறப்போ தான் எனக்கு தெரியுது அது என்ன பண்ணணும், எது பண்ணணும், ஒரு விஷயமா கற்றுக்கணும். நம்ம வந்து அது மாதிரிலாம் செம்மையாக போச்சு. 7 வருஷம் அங்கே கண்டினியூ பண்ணேன். ரொம்ப நல்லாவே போச்சு, சூப்பர். டேல்ஸ்டைன் வந்து எங்கிட்ட வந்து நான் அப்போ வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சேன். இந்த பீக்கில் வந்தார். அப்போ வந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ பண்ணுறதை பண்ணு, கரெக்டாக பண்ணுற, நான் பசங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீ கரெக்டாக இருக்க, நான் உனக்கு எதுவும் சொல்லிட்டு கொடுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாரு என்கிட்ட. ஸோ ஸ்டார்டிங்கில் 2 வருஷமாக ஒர்க் பண்ணது வந்து முரளிதரன் சார் கூட. ஏன்னா அவர்கிட்ட நான் இன்ஸ்விங் ட்ரை பண்ணேன். ஸோ அவர் தான் எனக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு அந்த இன்ஸ்விங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ நிறையா ஒர்க் பண்ணுவோம். ஆடா போலிங்கில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நிறையா அவர் பண்ணார். சார் நிறையா கூப்பிட்டு பேசுவார். அவரும் ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். டாம் ஆல்மோஸ்ட் அவர் வந்து கோச்சாக இருக்கிறதுனால அந்த மேட்ச் வின் பண்ணோம் அந்த ஒரு இதில் இருப்பார். பட் எங்ககிட்டையும் அடிக்கடி பேசுவார், நல்லாவும் பழகுவார். இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பவுலிங்கை பற்றியும் சொல்லுவார், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டாலாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் லாரா சார் ரொம்ப ஜாலியான ஆள். என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் வருஷம் பேட் கமின்ஸும் சூப்பராக லீட் பண்ணான். அதுக்கப்புறம் கோச்சும் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் எப்போவுமே எனக்கு வந்து பயங்கரமாக பார்த்துப்பாங்க. அதில் எந்த குறையும் வச்சது இல்லை. எஸ்ஆர்ஹெச் தான் சொல்கிறேன்னு என்னென்ன, நான் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அங்கே ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னோட இங்கே ஒரு வீடுனா எனக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் ஒரு வீடு, அந்த மாதிரியே எனக்கு ஃபீல் இருந்தது 7 வருஷமாக. ஏன்னா சப்போஸ் ஸ்டாப்லேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப நல்லா சூப்பராக போச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மனுஷன். அதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட ஃபாஸ்ட் பவுலருக்கு தெரியும். அவன்
ஃபஸ்ட்டு வந்தோடனே மீட்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னார். அதான் ஃபஸ்ட் டைம் வராரு. மீட்டிங் வைக்கிறாங்க எல்லாருக்கும். என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக பண்ணேன். 50 ரன் கொடுக்குறியா 60 ரன் பிரச்சனை இல்லை, மேட்ச் வின் பண்ணணும், டீமுக்காக பண்ணு. வெளியில் எதுனாலும் பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றிலாம் இந்த கதைலாம் இந்த கதை விட்டு நான் இருக்கேன், சப்போஸ் ஸ்டாப் இருக்கோம், நாங்கள் கோச் இருக்கோம், நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக பண்ணு அப்படின்னாங்க. எல்லாருக்கிட்டையும் என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணு அப்படின்ற செம்ம கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அதுலேயே. ஸோ பேட்மெண்ட்ஸ் எப்படின்னா, இப்போ ஒரு ஃபாரினர் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராவது கேப்டன் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்தியன்ஸ் ஒரு பவுலரை நம்புவாங்களான்னு எனக்கு தெரியாது. நிறைய பார்த்துருக்கு. ஏன்னா கொஞ்சம் கரண்ட்டில் இருக்கிறவங்க இந்தியா விளையாடுறாங்களா இல்லை அந்தந்த ஊருக்கு விளையாடுறவங்களா நம்புவாங்க. பட் அவன் வந்து என்னை வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணான். நம்பி கஷ்டமான சுச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் என்னை வந்து கூட்டு வந்து அந்த சுச்சுவேஷனில் போட வச்சான்னா ரொம்ப அவன் போட்டிருக்கான். அவன் கரண்ட்டில் செமையாக வேர்ல்ட் கப் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களே போடலாம். பட் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு எல்லா இடத்துலையும் எந்த கஷ்டமான சுச்சுவேஷனையும் என்னை வந்து அவர் வந்து பந்து போட வச்சார். ஸோ அந்த நம்பிக்கை வந்தது கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ரொம்ப சூப்பராக ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாரையும். எந்த சுச்சுவேஷன்லையும் யார் மேலேயும் கோவப்படாம, ப்ரெஷர் யார் மேலேயும் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேப்டனாக ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாம். அந்த லாஸ்ட் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து எல்லாருமே 200 250 விக்கெட் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். விக்கெட் ஃபுல் வந்து ஃபேவராக பேட்ஸ்மேன் ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. காங்கிரீட்டில் போட்டு ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எல்லா டீம்லையும் ஸ்பின்னர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் எங்கள் டீமில் 4 பேர் ஃபாஸ்ட் பாலர் மட்டுமே தான் ஆடணும் எல்லா இடத்துலையும். அந்த டீமை வச்சுட்டு அப்படியே வந்தோம். இவ்வளோ தூரம் நாங்கள் போன ஃபைனல் வந்ததுக்கு ஸோ நாங்கள் போட்ட எஃபர்ட்டு, பட் டீம் மேனேஜ்மெண்ட்டு எல்லாரும் சப்போர்ட்டு, ப்ளஸ் கோச்சஸ் செம்மையாக எஃபர்ட் போட்டாங்க, ப்ளஸ் பிளேயர்ஸ் செம்மையாக நாங்கள் நல்லா ஆடணும். கேப்டன் சூப்பராக பண்ணோம். மெயின் திங் டெல்லி டீம் தான் வேற எவ்வளியா, அதாவது எஸ்ஆர்ஹெச்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஊர் தான் வேறு. பட் அங்கே விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். ப்ளஸ் நம்ம கோச்சஸ் வந்து நம்ம ஹேமந்த் மதானி சார் தான். ஸோ எனக்கு இன்னும் ஈஸி அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, என்னென்ன நிறைய விஷயம் ஒர்க் பண்ணலாம். அவர் வேணும் சார். ஸோ அவங்களாம் இருக்கிறவங்க அந்த மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பர் மேனேஜ்மெண்ட். பிளேயரை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, கேர் பண்ணுவாங்க. புது இடத்துல ஆட போகிறோம் அவள் தானே ஒழிய, மற்றபடி எல்லாமே ஓகே. இன்னொன்று என்னென்னா, மிச்சல் ஸ்டார் கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆட போகிறோம். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அது மட்டும்தான் ஒரு எக்ஸைட்டட். துபாய் கேம்ப் போயிட்டு வந்தேன், ஒரு 7 நாள் போயிட்டு வந்தேன். இப்போ டெல்லி போயிட்டு வந்தேன், ஒரு 7 நாள் போயிட்டு வந்தேன். ஸோ 2 கேம்ப் முன்னாடிலாம் நிறைய போயிட்டு வந்தேன். நாங்கள் யார் அவைலபிளாக இருந்தோமோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. மெயின் கேம்ப் வந்து இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இல்லை நம்ம 7-8 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அதை அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. இதுதான் நடக்கணும்னு தெரியும், இதுதான் நடக்கும், இதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு. மற்றபடி எல்லாமே சேம் தான். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை தான் அங்கேயும் பண்ணுறோம். அட்மாஸ்பியர் தான் வேறு, பீப்புள் வேறு, மேனேஜ்மெண்ட் வேறு, அவள் தான் ஒழிய மற்றபடி சேம். கிரிக்கெட்டில் என்ன நடக்குதோ அஸ்பால் அதுதான் நடக்கும். எனக்கு பழகிடுச்சு. எனக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் புவி. அவர் நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்டேருந்து. எந்த டவுட்னாலும் எப்போனாலும் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லுவார் அவர். மிச்சல் ஸ்டாருக்கு அவர் பவுலிங் அந்த டெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் கண்டிப்பாக அவர்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இருக்குது. ஏர்கர் போடுறாரு, ஸ்விங் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் என்ன போனால் தான் தெரியும். ஆல்ரெடி மோஹித் சர்மா கூட நானும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் பஞ்சாப் போகிறப்போ ஒரே டீம் தான். ஸோ அப்போ நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நல்லாவே அவர் தெரியும். அக்ஷர் நல்லா தெரியும். குல்தீப் நல்லாவே பேசுவார், ஏன்னா என்சியில் நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். அக்ஷரும் நல்லா பேசுவார், ஏன்னா ரஞ்சித் ட்ராஃபிலேருந்து எனக்கு தெரியும், பார்த்துருக்கோம், ஆனால் ஆடி இருக்கோம். கேஎல் ராகுலும் நல்லா தெரியும், அங்கே ஆடினப்போ நல்லா பழக்கம். இது மாதிரி நல்லா இருக்கிறனால எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. முன்னே தான் தயங்குவேன், ஐயோ இப்படி என்ன பண்ணுறது, அப்போ ரைட்டோ பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் டீமுக்காக வின் பண்ணி கொடுக்கணும், சிம்பிள். ஒரே தான் என் டீம் நல்லா மேலே எடுத்துகிட்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் ஃபைனல்ஸ் வரணும், அப்படி தான் என்னுடைய எய்ம். பட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன டீமுக்காக பண்ண முடியுமோ அதை 200% கொடுக்கணுங்கிற ஒரு இது. இந்த ப்ரைஸ் எடுத்ததுனால அப்படிலாம் இல்லை, நான் எங்கே போனாலும் இது தான் பண்ணுவேன். எனி டீம் ஈவன் கம்மியாக எடுத்திருந்தாலும் எந்த இதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல நான் ஆடுறேன்னா அதுக்கு நான் வந்து உண்மையாக 100%ங்கிறதோ 200% எஃபர்ட் போட பார்ப்பேன். நடக்குதோ நடக்கலையோ அப்பாற்பட்ட பிரச்சனை, அது நம்ம கையில் இல்லை, அன்றைக்கிட்டே தான். பட் என்னோட முழு மனசோட டீம் வின் பண்ணணும், நான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், டீம் வின் பண்ணணும், டீமுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட். அதான் சிம்பிள் கோல். பேசிக்காக நான் எது சோஷியல் மீடியா எது பண்ணாலும் அவங்க கருத்து அவங்க தெரிவிக்கிறாங்க. நம்ம வேலை என்னன்னு நமக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சொல்கிறது ஈஸி, அது செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படி பார்ப்பேன்னா, கண்டிப்பாக அடி வாங்காமலாம் இருக்க முடியாது, யாராக இருந்தாலும் அடி தான் வாங்குவோம். பட் அடி வாங்கினாலும் நம்மளால் திரும்பி பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அதிகமாக. என்ன நடந்தாலும் என்னால் அது நான் அடியை எதனால வாங்குவேன், நான் எக்ஸிக்யூட் தப்பாக பண்ணியிருந்தாலும் அதை ஏன் கரெக்டாக பண்ணக்கூடாது, அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
ஸோ அடுத்த மேட்ச் அதை பண்ணக்கூடாது. அந்த பண்ண தப்பை நான் சரிப்படுத்திக்க பார்ப்பேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நான் பண்ணது தப்பு அப்படின்னு நான் உணர்ந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லை நான் நல்லா தான் போட்டேன் அடிச்சான் அப்படின்னா என்ன நடந்தாலும் நீ அங்கே தான் இருப்ப. நீயா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நீ தப்பு அப்படின்னு உணர்ந்தா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயம். சிம்பிள் பேசிக் என்ன நடந்தாலும் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணணும், பிளான்ஸ் கரெக்டாக இருக்கணும், டீமுக்காக பண்ணணும். இல்லை எல்லாருமே உங்களுக்கு தெரியாதுல்ல, மாடர்ன் கிரிக்கெட்டில் எங்கேயோ போயிடுச்சு. டிஃப்ரெண்ட்லாம் ஆடுறாங்க. என்ன பண்ணாலும் என்னென்ன ஷாட்ஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்களா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, விராட் கோலி, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அப்படி பார்க்குறதோட நம்ம எப்படி அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். என்ன நடக்குதோ பார்த்துக்கலான்ற ஒரு இது விஷயம் தான். This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டேக் ஆஃப் சாம்ஸ் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இனிமேல் பாருங்க.